நடிப்பு, அழகு, அதிர்ஷ்டம் இந்த 3மே இருந்தா கண்டிப்பா சினிமால ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா தான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு நினைப்பு வரும். அந்த நினைப்பு இப்போ கீர்த்தி சுரேஷ்க்கும் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நடித்த அந்த படங்கள் ஹிட் கொடுத்ததன் மூலியமா டாப் ஹீரோயின் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ். ஸோ டாப் ஹீரோயின் லிஸ்ட்டில் வந்ததுனால பல தடவை விஜயவே எரிச்சல் அடைய செஞ்சுருக்காங்களாம் கீர்த்தி. பைரவா பட ஷூட்டிங் சமயங்களில் பல தடவை விஜய் மேக்கப் போட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். ஆனா கீர்த்தி சுமார் 1 மணி நேரம் கழிச்சு கூட தாமதமா வருவாங்களாம். வேற வழியே இல்லாம அந்த படத்தை பொறுத்துக்கிட்டு நடிச்சு கொடுத்துருக்காரு விஜய். ஆனா விஜய்க்கு அந்த படத்தோட ப்ரமோஷன் சமயங்கள்ல கீர்த்தி போட்ட சீனை தாங்கவே முடியலையாம். இனிமே கீர்த்தி சுரேஷும் விஜயும் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு நிலைமை போயிருக்கு. கீர்த்தி சுரேஷ் தன்னோட செல்போன் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்னப்பா ஆச்சரியம்? செல்போன் நம்பரை சேஞ்ச் பண்ணா என்ன, எல்லாருமே சேஞ்ச் பண்ண தானே செய்வாங்க அப்படின்றீங்களா? சரிங்க, நம்ம சேஞ்ச் பண்ணால் ஓகே. ஒரு ஆக்டர் சேஞ்ச் பண்ணால் அதை வந்து ஒரு மேனேஜர் கிட்டேயோ இல்லை இம்பார்ட்டண்டான ஆக்டர் கிட்டேயோ சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் சொல்லாமல் கீர்த்தி சுரேஷ் 10 நாளில் நம்பர் சேஞ்ச் பண்ணதை யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருக்காங்க. இதனால என்ன இருக்குன்னா, பல பேர் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கீர்த்தி சுரேஷ் அம்மாவோட நம்பரை தேடி பிடிச்சி ஃபோன் பண்ணால் அவங்க A to Z எல்லா விவரங்களையுமே கேட்குறாங்களாம். அதனால கீர்த்தி சுரேஷோட அம்மா கிட்ட பேசவே பயப்படுறாங்களாம். என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் நம்பரை மாற்றிட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, என் பொண்ணு என்ன பழைய மாதிரி நினச்சிங்களா? அவள் நடித்த தெலுங்கு படமே 2மே ஹிட்டு, அடுத்தடுத்த ஹிட்டு. தமிழ் படமே வேணான்னு முடிவு எடுத்துட்டா உங்கள் கதி என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க அப்படின்னு கீர்த்தி சுரேஷோட அம்மா செமையாக சவுண்ட் கொடுக்குறாங்களாம். ஸோ ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாது. கீர்த்தி சுரேஷ் இல்லைனா வேற ஹீரோயின் யாராவது கிடைக்கவா மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் கோடம் பக்கத்தில். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.